வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமா அண்ணனை பத்தி தான் பேச போறோம். வணக்கண்ணே, உங்களுக்கான பதிவு தான் இது. விஜய் கட்சி ஆரம்பிக்க போகையில நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? என் தம்பி வரப்போறான், நாங்க சேர்ந்துட்டு இந்த தமிழ்நாடையே திருத்த போறோம், அது செய்ய போறோம், இது செய்ய போறோம், அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணீங்கண்ணே. அவருக்கு ஆதரவா நிறைய பேசுனீங்க, உண்மைதான். சரி, அவர் ஒரு கொள்கை மாநாடு, முதல் மாநாடு போட்டாரு, அந்த கொள்கையை பேசினாரு. எனக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள், அது ரெண்டுமே ஒண்ணுதான், எனக்கு ரெண்டையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது உங்களுக்கு பிடிக்கல. என்ன திராவிடத்தையும் தேசியத்தையும் ஒன்னா சொல்லுது இந்த தம்பி, அதனால எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. கொள்கை எனக்கு பிடிக்கலன்ட்டு, அது ரைட்டு. உங்க கொள்கை வேற, அவர் கொள்கை வேற. சரி சரிண்ணே, உனக்கு பிடிக்கல, நீங்க விலகி போயிட்டா ரைட்டு. ஆனா அன்னையில இருந்து நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ ஏன் கட்சி ஆரம்பிச்ச? உன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து யார் அழுதா? நீ நடிச்சுட்டு போக வேண்டியதானே. கட்சி ஆரம்பிச்சு நீ என்ன செய்ய போற, உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசுனீங்கன்னே. அப்படியே மாத்தி பேசுறீங்க. உனக்கு தான் கேரளால ரசிகர்கள் அதிகமா இருக்காங்கல்ல, நீ கேரளால போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே. உலகம் பூரா ரசிகர் இருக்காங்க, நீ உலக வெற்றி கழகம்னு ஒண்ணு ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு உருட்டுனீங்க. சரிண்ணே, நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? கட்சி ஆரம்பிக்கல, அந்த கட்சி கூட வேற யாரும் ஆரம்பிச்சாங்க, சிவந்தி ஆதித்தனார் அவங்க இவங்கன்னு ஆரம்பிச்சாங்க. அதை என்னமோ நீங்க ஆக்குப்பை பண்ணிக்கிட்டீங்க, ஆக்கிரமிச்சுக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். சரிண்ணே, அது உங்க திறமை. ஒருத்தர் பொருளை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி தனக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு திறமை வேணும். அந்த திறமை உங்களுக்கு ரொம்ப இருக்கு. சரி, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். சரி, நீங்க எதுக்காண்டி கட்சி இப்ப நடத்திட்டு இருக்கீங்க? ஈழத்தமிழர்களுக்காண்டி. ஈழத்தமிழர்களுக்காண்டி கட்சி நடத்துற நீங்க இங்கே ஏன்னு இருக்கீங்க? இலங்கைக்கு போக வேண்டியதானே. இலங்கை தானே ஈழத்தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்காண்டி நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அவங்களுக்காண்டி நான் பாடுபடுவேன் அப்படின்னா இலங்கையிலே இங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். இங்க இருந்து என்ன செய்ய போறீங்க? எதுவும் செய்ய போறது இல்ல. எப்ப பார்த்தாலும் நான் தலைவர் பிரபாகரனை சந்திச்சு ஆமக்கறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன், மான் ஊறுகாய், இப்ப புதுசா மான் ஊறுகாய். அது உங்க புகழ் வந்து இலங்கை பாராளுமன்றம் வரைக்கும் பரவி இருக்கு. அங்க ஒரு அமைச்சரா அவர் பேசுறாரு, அங்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் நான் ஆமக்கறி சாப்பிட்டேன், மான் ஊறுகாய் நக்குனேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் நாங்க இருக்க மாட்டோம், நாங்க ஈழத்தமிழர்களுக்காண்டி உண்மையா பாடுபடுறோம்னு சொல்லிட்டு அவர் இலங்கை பாராளுமன்றத்துல பேசுறாரு. ஆனா தமிழனுடைய புகழை வந்து கொடிகட்டி பறக்க வச்சிருக்கனே. தமிழனுடைய இழிவுக்கு நீங்க ஒரு காரணம். அதுக்கப்புறம் இந்த திரள் நிதி, சரி, திரள் நிதி நீங்க திரள்றீங்க, உங்க தம்பியை கொடுக்குறாங்க, இலங்கை தமிழர்கள் உலகம் பூரா இருக்கிறவங்க உங்களுக்கு அனுப்புறாங்க. அந்த திரள் நதியை வச்சு இலங்கை தமிழர்கள் இங்க இருக்காங்க. நம்ம திருச்சியில ஒரு முகாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், மண்டபத்துல ஒரு முகாம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு போர்வை, ஒரு நாள் ஒரு சோறு, ஏதாச்சும் ஒண்ணு போட்டிருக்கீங்களானே? திரள் நிதி வாங்கி நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா ஆள்றீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் நல்லா இது பண்றாங்க. அந்த திரள் நிதியை வச்சு 2 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை கொடுத்துட்டு, ஃபார்ச்சுனர் காரு, அந்த காரு, இந்த காருன்னு என்னென்னமோ பேர் சொல்றாங்க, வெளிநாட்டுக்காரு பேரெல்லாம் சொல்றாங்க, அது நம்மளுக்கு தெரியறது இல்ல. அந்த மாதிரி காரெல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை நான் தமிழன், நான் தமிழன், தமிழ் என் உயிர் மூச்சு அப்படின்னு பேசிட்டு உங்க பிள்ளைகளை அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது. அங்க ஒரு தமிழ் வார்த்தை பேசுனானே ஃபைன் கட்டணும். தமிழ் வார்த்தையே பேசக்கூடாதான், ஃபைன் கட்டுறது. அதுக்கப்புறம் தமிழ் வார்த்தையே பேசக்கூடாதான். தமிழன் 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 சொல்லிக்கிட்டு, ஆனா உங்க பிள்ளைங்க எங்க படிக்குதுங்க? அமெரிக்கன் ஸ்கூல்ல. அதுகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் ஃபீஸ் அப்படின்றாங்க. 2 பிள்ளைகளை நீங்க படிக்க வைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது? திறன் நிதியை வச்சுதான் நீங்க இதெல்லாமே செய்றீங்க. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 10-15 வருஷமா அந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க வேலைக்கு போன மாதிரியே தெரியல. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எப்படி குடும்பம் நடத்துறீங்க? ஒரு சாதாரண மனுஷன் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி வரைக்கும் வேலை பாக்குறவங்க கூட இப்படி எல்லாம் வாழ முடியாதுப்பா. நீங்க திரள் நிதியில அவ்வளவு இதா வாழ்றீங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, அடுத்து உங்க கட்சி ஆக்கிரமிப்பு பண்றது, திரள் நிதியை வச்சு நல்லா வளர்த்துக்கிறது, அந்த திறமை எல்லாம் உங்களுக்கு ரொம்ப இருக்கு. அந்த திறமை எல்லாருக்கும் வந்துடாது. அதை உங்களுக்கு பாராட்டுறேனே. வணக்கம். அப்புறம்னே, சமீபத்துல நம்ம நண்பா நண்பிகள் ஒரு காணொலியை பரப்பிட்டு இருந்தாங்க. நீங்க இப்போ பிஜேபிக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்களேனே, வட மாநிலத்துல ஏதோ ஒரு மாநிலத்துல போய் பிஜேபிக்கு ஆதரவா ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல எப்படி பிஜேபி எதுக்குற மாதிரி நடிக்கிறது? இங்கே ஆதரவு நிலைப்பாடுதான். நீங்க பி டீம் சொல்றாங்க பிஜேபிக்கு, நீங்க பி டீம்லாம் இல்ல, A to Z பி, எல்லா டீமும் பிஜேபிக்கு நீங்க தான், ஆல் இன் ஆல் நீங்க தான். இங்க ஆதரவா நடிச்சுக்கிட்டு இருக்கிறது, எதுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஆதரவு மோடுல தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் இது வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்கவே இல்லை, போற இடத்துல எல்லாம் நீங்க அந்த சாட்டை அவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப சமீபத்தில் நீங்க சந்திச்சவங்க பாருங்க,
பத்திரிகையாளர் அவங்க நல்லா கேள்வி கேட்கிற வரைக்கும் ஹஹான்னு பின்னாடி திருப்பி திரும்பி 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 சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருந்தீங்க. எவனாச்சும் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டுட்டான் அப்படின்னா அது பதில் சொல்ல தெரியலன்னா இந்த இப்ப நீங்க பண்ணீங்களே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு அடிக்க ஓடுறது, அப்படியெல்லாம் விஜய் சந்திக்க மாட்டார். அவர் நல்லா அழகா பொறுமையா எல்லாருக்கும் மதிச்சு சந்திப்பார். கூடிய விரைவில் சந்திப்பார். வணக்கண்ணே.